அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி உள்ள என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்டோரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய முதல் பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த பதிவில் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன், என்னுடைய கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் பேசியிருந்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தோன்னே எந்த பேட்சுக்கும் அவ்வளோ ஒரு கொடுமைகள் நடந்திருக்காது. அந்த டைமில் என்ட்ரி ஆனவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, அவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சு. அதை பற்றிலாமும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் எப்படி திருத்திக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும், நான் பண்ண நிறைய விஷயங்கள் தப்புகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கிளாஸை வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நான் சொல்லியிருந்தேன் முதல் பதிவு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். 2019 டிசம்பர் மாதம் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து திருச்சியில் ஜாயின் பண்ணேன். வேலையை விட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னுடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும் அப்படின்றது தான். ஸோ நான் உள்ளே வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குரூப் 1 + குரூப் 2 ரெண்டுத்துக்கும் ப்ரிலிம்ஸுக்கு ஒரே பேட்டர்ன் இருந்துச்சு. ஆக்சுவலாக 175 GS + 25 மேத்ஸ் அப்படின்றது குரூப் 1க்கும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கும் இருந்துச்சு. குரூப் 2 2A மெயின்ஸுக்கு வந்து இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் எழுதுறோம் இல்லையா, அதுதான் இப்போ மெயின்ஸாக இருந்துச்சு. குரூப் 4க்கு எப்பயும் போல தமிழ் இப்போ இருக்க பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருந்துச்சு. என்னுடைய மைண்ட் செட்டில் நான் குரூப் 4 படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரல. ஏன்னா நம்ம தனியாக படிக்கிறவே நம்ம குரூப் 4 படித்தோம், இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறோம், நம்ம எப்படி குரூப் 4 படிக்க முடியும், நம்ம குரூப் 2 குரூப் 1 படிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் குரூப் 2 எக்ஸாம் தான் சீக்கிரமாக வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக 2019 நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, 2020 மே மந்தில் குரூப் 2 எக்ஸாம் நடக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 6 மாதம் கையில் டைம் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எதுவுமே தெரியாது, சிலபஸ்னால் என்ன தெரியாது, பேட்டர்னா என்ன தெரியாது, பெருசாக எதுவுமே தெரியாது. அந்த 175 அப்படின்றது 175 + 25 அப்படின்றது அப்போ தான் புது பேட்டர்ன். இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட அப்படி நடக்கல, அதுக்குள்ளே வேறு அந்த பேட்டர்னை மாற்றிட்டாங்க. வந்தேன், படித்தேன், இன்ஸ்டியூட் போனேன், வந்தேன். நிறைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு சில ஸ்டாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்தாங்க. சிலபஸ்லாம் முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் முடித்தாங்க, ஒரு சில சப்ஜெக்ட் பெண்டிங் இருந்துச்சு. ஒரு சில சப்ஜெக்டில் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ யூனிட் 8 வந்து அப்போ தான் புதுசு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது யூனிட் 8 என்னன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனும் பூலித்தேவனும் வேலுநாச்சியாரும் தீரன் சின்னமலையும் படிச்சோன்னா யூனிட் 8 முடிஞ்சு. அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு சுதந்திர போராட்டம் படித்தோன்னா நமக்கு யூனிட் 8 முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது இல்லாமல் நமக்கு திருக்குறள் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிளாஸ் எடுத்தாங்க, கிளாஸ் எடுத்ததை வச்சு நம்மளாக ஒரு இது பண்ணிக்கிட்டோம். அப்போ கரெக்டான ஒரு கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்கல. அங்கே இருந்தவங்களும் சீனியர்ஸும் எல்லாமே அடுத்த எக்ஸாம் படிக்கிறது, அடுத்த இதில் போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தாங்க. யார்ட்டையும் நான் கேட்டுக்கல, அது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் அப்பயே கேட்டுருந்துருக்கணும், அது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் அதை முழுக்க ஒத்துப்பேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னு கூட நான் சொல்ல முடியும் என்னால். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. சிலபஸ்லாம் கரெக்டாக பெருசாக எதுவும் முடிக்கலை. ஒரு சில சப்ஜெக்ட் சூப்பராகவே முடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்றதே என்னால் சொல்ல முடியும். ஒரு 60 நாளில் தமிழ் இல்லை, அப்போ குரூப் 2க்கு தமிழ் இல்லை அப்படின்றதுனால ஒரு 60 நாளில் சிலபஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி எண்ட் அந்த டைமில் எனக்கு சிலபஸ் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு பிப்ரவரி எண்ட் இல்லை, பிப்ரவரி 15 அந்த டைம்லேயே நம்ம முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, கொரோனா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், ஜிம் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு லீவ் விட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம வேலையை விட்டுட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், படிக்க வந்திருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் ஒரு பார்க்கில் உட்காந்து படிக்கிறது, கிரவுண்டில் உட்காந்து படிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் ஹாஸ்டல். ஸோ அவருடைய ரூமில் உட்காந்து படிக்கிறது, ஓனர்கிட்ட பேசி அந்த மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்ட்டு அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் தீயாக படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு ஃபயராக படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருக்கிறது எல்லாமே ஒரு எஸ்சிஆர்டி புக்ஸ் கேதர் பண்ணி, சுரேஷ் எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்கியிருந்தோம், அதை கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மொத்தமாக லாக்டவுன் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக லாக்டவுன் போட்டு விட்டாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, நான் காலேஜ் முடித்தோடனே ரெஸ்ட் எடுக்கல, வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய்ட்டு நான் திரும்ப வந்து இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வந்தது, மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சு. 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு லாக்டவுன் போட்டு யாரையுமே எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 நாள் போடுவாங்க, 15 நாள் போடுவாங்க, நம்ம நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஏன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா அவ்வளோ நாள் போகும்னு சொல்லி. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ரெஸ்ட் மட்டும் எடுக்காமல் போட்டு பப்ஜி லாக்டவுன் ஃபுல்லாகவே அதுதான். பப்ஜி, வெப் சீரிஸு, படம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலேயாச்சும் பார்த்துருப்பேன். ஒரு 10 வெப் சீரிஸ் பார்த்துருப்பேன். பப்ஜின்னு சொல்லி பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் நடந்தது. எனக்கு தெரியாது அவ்வளோ நாள் ஆக்சுவலாக போகும்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ்க்கு மேலே லாக்டவுன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போயிருச்சு. சரி, லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமாச்சும் படிப்போமா அப்படின்னு கேட்டால் யாருமே நம்மளை சுற்றி யாருமே படிக்கலை. எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பெருசாக திறக்கலை, நோட்டிஃபிகேஷன்ஸும் இல்லை, என்ன படிக்கிறேன்னு தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கங்கே எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து லாக்டவுன் சொல்லி எங்கேயுமே போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அரைக்குறையாக ஓப்பன் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பித்தோம். சும்மா கிரிக்கெட் விளாட போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் அப்படியே போயிருச்சு, சரியாகவே படிக்கலை. ஏன்னா நான் அந்த டைமில் கரெக்டான ஒரு கைடன்ஸ் நான் எடுத்துக்கல. நான் உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு கைடன்ஸ் நான் கரெக்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, இது நீ பண்ணணும், இது இதுக்கு இதை நான் இதான் பண்ணணும் அப்படின்றது. நான் யாரையும் கைடன்ஸாக எடுத்துக்கல. நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு
ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்ற ஒரு மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஒரு வழிமுறை தான் காட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சிலபஸும் படித்ததெல்லாம் நம்ம படித்ததை வச்சு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, சரி அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கப்போ சரி எவ்வளோ நாள் தான் இப்படியே சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்குது, சரி அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம், என்ன எக்ஸாம் சீக்கிரமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2020 டிசம்பர் மாதம் பிசி எக்ஸாம் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிசி எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அந்த ஜூன் எண்டுலேயோ ஆகஸ்ட் டைம்லையோ ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து ஆக்சுவலாக இன்ஸ்டியூட் போகலாம், திரும்ப அங்கே போய் ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணி படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு அண்ணன் நானும் வரேன் சேர்ந்து படிக்கலாம்னு சொன்னதுனால அவர் அங்கே ஃபீஸ் கட்டல. ஸோ இங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஃபுல் டைமாக படிக்கல, ஓரளவு அப்படியே ஃபுல் டைமாக தான் படித்தோம். ஆனால் ஃபுல் டைம் சொல்லிக்கிற மாதிரி படிக்கல. அப்படியே ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுக்கிட்டு இருந்தோம். டிஎன்பிஎஸ்சிக்கு அதுக்கும் ஒரு மாதிரி, இது டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு செலக்டடாக படிப்போம், இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓரளவு 6th to 10th எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். பெருசாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், இது பண்ணுவோம், அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். சண்டேஸில் ரெஸ்ட் எடுப்போம், அந்த மாதிரி தான் படிச்சிருந்தோம். கடைசியில் எக்ஸாம் நடந்துச்சு டிசம்பர் மாதம். நான் இன்ஸ்டியூட் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு வந்து இன்ஸ்டியூட் டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன். அடுத்த டிசம்பரில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா அந்த பிசி எக்ஸாம் தான் எழுதிட்டு வந்தப்போ 70 கொஷின் 58 கொஷின் போட்டேன். ஃபிசிக்கல் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது சொன்னாங்க. 10,000 போஸ்டிங் இருந்துச்சு அப்போ பிசிக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்துடும், ஃபிசிக்கல் ரெடியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எதுவுமே அப்டேட் கிடையாது, சுத்தமாக எந்த அப்டேட்டுமே கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிக்க வந்தோன்றதே மறந்துட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லாக்டவுன்லாம் போட்டு அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுனால சரி ஓகே நம்ம பிசி எழுதிட்டோம், நமக்கு ஃபிசிக்கலும் வந்துடும் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் மாதம் ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் டைமில் நான் நிறையா படிச்சிருந்தேன் அப்படின்னா என்னால் அந்த 2022 எக்ஸாமில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதி அப்பயே என்னால் கிளியர் பண்ணியிருக்க முடியும். அதனால தான் அதெல்லாம் சொல்கிறேன், நான் பண்ண மிஸ்டேக்ஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு இல்லாமல் பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுவும் சரி ஓகே கிளியர் பண்ணிட்டோம், ஃபிசிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ என்ன பண்ணோன்னா அந்த டிசம்பர் மாதம் எக்ஸாம் முடிச்சு ஒரு 4-5 நாளே கிரவுண்ட் போக ஆரம்பித்தோம். அதுக்கு இங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு மேலே எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிப்பேன், கிரவுண்டுக்கு போவேன், ஃபிசிக்கல் பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், கிரிக்கெட் விளாடுவோம், ஏதாச்சும் விளாடுவோம், ஃபன்னாக விளாடுவோம், வாலிபால் விளாடுவோம். வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணுன்னா அப்படி ஒரு தூக்கம் வரும். திரும்ப மதியானம் 2 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்பி விட்டுட்டு வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு படம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். படம் போட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி ஆயிரும், ஒரு 1.5 மணி நேரம் பார்ப்பேன். 4:30 மணி ஆயிரும். திரும்ப குளிச்சு கிளம்பிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பசங்களோட சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 3 மாதமாக. அதுக்கப்புறம் சரி எவ்வளோ நாள் தான் இப்படியே போகிறது, எல்லாருமே அவங்கவுங்க அந்த COVID-19 எல்லாரும் வந்தவங்களாம் திரும்ப அவங்கவுங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2021 ஜனவரி பிப்ரவரி டைம்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா சுரேஷில் வந்து யூடியூப்பில் வந்து கரெக்டாக டெஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு யூனிட் வைஸ் உங்களுக்கு போட்டாங்க. பாலிட்டினா யூனிட் வைஸ் ஒரு டெஸ்ட்டாக போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி வைஸ் சிலபஸ் வைஸ் ஒரு டெஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுரேஷில் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து A3 அறிமுகமாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கிரவுண்டுக்கும் போயிட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டும் இருந்தேன். அந்த மதியானம் தூங்குற டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே போல் கிரிக்கெட் விளாட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே படிச்சுக்கிட்டும் ப்ளஸ் ஃபிசிக்கலும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா ஃபிசிக்கல் நல்லா தான் பண்ணேன். கயிறு 2 ஸ்டார் ஏற ஆரம்பிச்சிட்டேன், ரன்னிங்கும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். லாங் ஜம்ப் மட்டும் எனக்கு வரவே இல்லை. என்ன ஆனாலும் வந்து சிங்கிள் ஸ்டாருக்கு மேலே வர முடியல. சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் போட்டிருக்க. ஸோ வந்து நீ எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் எடுத்தாலுமே உனக்கு வாய்ப்பு, எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் எடுத்தால் தான் ஒரு சான்ஸே இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ நம்ம வாய்ப்பு இல்லாத நம்ம போய் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிரவுண்டுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஈவினிங் மட்டும் போவோம். ஏன்னா காலையில் போயிட்டு வந்தோன்னா டயர்டாக இருக்கும், ஒழுங்காக படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஈவினிங் மட்டும் கிரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஏப்ரல் டைமில் ஏப்ரல் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே சுத்தமாக என்னன்னாலும் லாங் ஜம்ப் வரல. சரி ஓகே கிரவுண்டை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க இறங்கியாச்சு. அதுக்கப்புறமும் அந்த சரி கிரவுண்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டைமில் படித்தோமா அப்படின்னா கேட்டால் அதுவும் இல்லை. சாயந்தரம் அந்த 5 மணிக்கு போகிறது, திரும்ப கிரவுண்டுக்கு போகிறவங்களோட சும்மா நம்ம ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணலாம், ஆனால் கிரவுண்டுக்கு போயிட்டு சும்மா அவங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப தான் சரி படித்ததே படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்போ பார்த்தோன்னா 175 + 25 தான் கொஷின்ஸ் அப்படின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 175 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் 25 மேத்ஸ் அப்படின்றப்ப செலக்டிவாக தான் படிச்சிருந்தேன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுனால செலக்டிவாக படிச்சிருந்தேன். பெருசாக சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் இன்டெப்த்தாக போய் படிக்கல, சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சிருந்தேன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த லெவல் மட்டும் தான் நான் படிச்சு வச்சிருந்தேன். ப்ளஸ் நான் லாங்குவேஜும் அப்போ படித்தது கிடையாது, இப்படியே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே படிச்சிட்டேன், ப்ரிலிம்ஸ் வச்சா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு
மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வேறு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி இப்போதைக்கு வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப சரி பாலிட்டி ஆர்டிகல்ஸ் நம்ம சும்மா ரெடி பண்ணி ரூமில் அங்கங்கே ஒட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறப்ப தான் சரி இது நல்லா இருக்குது, இதை வச்சு சும்மா கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பாலிட்டி இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது அந்த ஆர்டிகல்ஸ். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 16 அண்ணா பர்த்டேக்கும் பெரியார் பர்த்டேக்கும் முன்னாடி நடுநாளில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. 2021 ஆரம்பித்தேன், இப்போ 2025 ஆகுது. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. போஸ்டிங் நம்ம வாங்கிட்டோம். சரி ஓகே, இப்படி தான் கிளாஸும் அப்பப்போ போட்டுக்கிட்டு அப்படியே படிக்கிறதையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் வச்சாங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ். ஏன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, கிரவுண்டுக்கு போகிறப்போ ஒரு அண்ணன் சொல்லுவார், அவரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொல்லுவார்னா, தம்பி குரூப் 2A வந்து உனக்கு 2 எக்ஸாமு, அதை உன்னால் நம்ப முடியாது. குரூப் 4 நீ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ தமிழ் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படி அப்படின்னு அவரே சொன்னார். நம்ம வந்து இந்த கோபி சார் போனால் எங்கே அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு குரூப் 4லாம் எவனாச்சும் படிப்பானாங்க. எது நான் பிசி எழுதிட்டு இருக்கப்போ குரூப் 4லாம் யாராச்சும் படிப்பானாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நான் தப்பாக சொல்ல, அப்போ இருந்த மைண்ட் செட்டு அதுதான். ஹை போஸ்ட்டாக என்னும் அப்படின்னு சொல்லி இருந்த மைண்ட் செட் தான். நான் அது தவறு நான் ஃபீல் பண்ணுறேன். யாரும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நல்ல வேலைகள் தான். ஒரு போஸ்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. அவர் இப்போ நினச்சாலும் என் கண்ணுக்கு வந்துட்டு போகிறார். அவர் சொன்னது என் கண்ணு முன்னாடி நின்று குரூப் 4 தமிழ் படி அப்படின்னு சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் படிக்கலை. அப்போலேருந்து இப்படியே போயிட்டு இருந்தது. யூடியூப் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஆக்டிவ் ஆகி எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. ஃபிசிக்கல் கடைசியாக நான் பிசி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணால் ஃபிசிக்கலும் அட்டன் பண்ணல. ஸோ இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறேன். கரெக்டாக ஒரு எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போங்க, கரெக்டான வேலை போங்க அப்படின்றத சொல்கிறேன். நான் இருந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு வரேன். ஸோ எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம் கரெக்டாக படிக்க ஆரம்பித்து ஒரு வேலை போயிட்டுருக்கப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட்டு போட்டுக்கிட்டேன்னு சொன்னால சுரேஷில், அப்போ மார்க்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடும். அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃப்ரெண்டானார். அவர் நானும் கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தான். கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தான். அவரு கூட சேர்ந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நல்லா அவருக்கு புஷ்பா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருச்சியில் ஒரு தேட்டரில் உட்காந்து நல்லா செகண்ட் ஹாஃபில் பாட்டு அப்போ தான் அந்த சமந்தா பாட்டு ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த நண்பர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, குரூப் 4க்கு இருக்க மாதிரி பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க, 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 மேத்ஸு, 100 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு இப்போ படத்தை பார்க்குறதா இல்லை அது கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார். ஆனால் அவர் இப்போ கோஆப்ரேட்டிவ் சிடி இன்ஸ்பெக்டராக இருக்காது. 2022 குரூப் 2லேயே பாஸ் ஆகிட்டார் அவர். ஸோ அதெல்லாம் சொன்னார். சரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அவ்வளோ நாள் படித்தோம், இப்போ பேட்டர்னை தூக்கி, ஏன்னா 175 கொஷின்ஸுக்கு வந்து நான் உட்காந்து இதை அந்தளவுக்கு நான் இன்டெப்த்தாக படிச்சு வச்சிருக்கதை எனக்கு இனிமேல் அது 75 கொஷின் தான் இங்கே வந்து. ஏன்னா 175 கொஷினை 25 கொஷின் கம்மி பண்ணால் எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. 100 கொஷினை கம்மி பண்ணி வெறும் 75 கொஷின் தான் இனிமேல் அப்படின்றப்ப ரொம்ப பக்குனாச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும், தமிழ் உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருந்தவங்க தமிழ் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் படிச்சிருப்பாங்க, நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுவும் உடஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ தமிழ் தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆயிருச்சு, லாங்குவேஜ் தான் வெயிட்டேஜ் ஆயிருச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் ஆனதோட நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். 13 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் முழுக்க இருந்தது எல்லாமே என்னென்னா நான் ஸ்டார்டிங் டைமில் பண்ண மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். எந்த எக்ஸாமுக்கு இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் அடிங்க, எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவேன். ஈஸியாக ஒரு எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ குரூப் 4 மாதிரி எக்ஸாம் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் ஈஸின்னு சொல்ல முடியாது. மற்ற எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக உங்களால் ஒரே லெவலில் உங்களால் போக முடியும் அப்படின்றப்ப அந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அதே போல் யாராச்சும் ஏதாச்சும் சீனியர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பூமர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசாதீங்க அப்படின்றத சொல்லுவேன். யாராச்சும் ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வச்சுக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்றதும் எனக்கு பின்னாடி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து நான் புஷ்பா படம் பார்த்துட்டு இருக்கப்போ கால் பண்ணி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்கிறத யோசிச்சு பாருங்கள். நான் வந்து 3 மாதம் படித்தோன்னா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டு டிஎன்பிஎஸ்சி எந்த அப்டேட்டுமே இல்லாமல் வேற ஒரு எக்ஸாம் படிக்க போனால் அதுவும் நமக்கு வரல. சரி நம்ம படிக்கலாம், திரும்ப டிஎன்பிஎஸ்சியே இறங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி நல்லா படித்து ஒரு ஃப்ளோவில்
எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப டிஎன்பிஎஸ்சி திரும்ப ஒரு பேட்டர்னை மாற்றுறாங்க. ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் அறிவிச்சு அந்த பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் கூட நடக்கல, அடுத்த பேட்டர்னை திரும்ப மாற்றுறாங்க. அப்படின்றப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி வச்சு தான் நான் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் இருந்தேன். ஸோ அதையும் தாண்டி படித்து வந்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு பார்ட் 3 நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.